5 கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே சொந்த வீடு உறுதி. வீடு இடம் வாங்கணும் என்றால் இங்க போங்க. சொந்த வீடு கட்டணும், ஒரு நல்ல மனை வாங்கணும், வாடகை வீட்டுல இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சில பேருக்கு எல்லாமே சரியா இருந்தும் அந்த விஷயம் மட்டும் தள்ளிக்கிட்டே போகும். பணம் சேர்ந்தும் இடம் அமையாது. இடம் அமைஞ்சாலும் வீடு கட்டுவதில் தடை வரும். இப்படிப்பட்ட நேரத்துல பலர் நம்பிக்கையோட சில கோவில்களுக்கு சென்று வேண்டிக் கொள்வது வழக்கம். வீடு, நிலம், சொத்து யோகம் கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் அதிகமாக தரிசிக்கும் அந்த 5 சக்தி வாய்ந்த கோவில்கள் என்னென்னு பார்க்கலாம். அவற்றில் முக்கியமானது திருச்செந்தூர் முருகன் கோவில். முருக பெருமானை மனமுருகி வணங்கி சொந்த வீடு அமைய வேண்டும் என்று வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர். இதில் சிவப்பு மலர் மாலை சாத்தி குடும்பத்துடன் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அதேபோல் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமான தலமாகும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படவும், குடும்பம் செழிக்கவும், சொத்து யோகம் கிடைக்கவும் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று பலர் கூறுகின்றனர். துளசி மாலை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் மன நிம்மதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். நிலம் வாங்குவதில் அடிக்கடி தடை ஏற்படுபவர்கள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் சென்று சிவபெருமானை தரிசிக்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் வில்வ அர்ச்சனை செய்து குடும்ப நலனுக்கான பிரார்த்தனை செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பல தலைமுறைகளாக இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டவர்கள் நல்ல பலன் பெற்றதாக கூறப்படுகிறது. செல்வ வளத்திற்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கவும் திருச்சானூர் அலமேர் மங்கை தாயார் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. வெள்ளிக்கிழமைகளில் தாயாரை தரிசித்து தாமரை மலர் சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வீடு வாங்கும் எண்ணம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வீடு கட்டுவதில் தொடர்ந்து தடைகள், கண் திருஷ்டி அல்லது காரணம் தெரியாத பிரச்சனைகள் ஏற்படுவதாக நினைப்பவர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் சென்று அம்மனை வழிபடலாம். எலுமிச்சை தீபமேற்றி மனதில் உள்ள வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்தால் தடை விலகும் என்ற நம்பிக்கை இன்றும் பக்தர்களிடையே உள்ளது. இந்த கோவில்களுக்கு செல்வது மட்டுமல்லாமல் வீட்டில் தினமும் காலை அல்லது மாலை ஒரு தீபமேற்றி இறைவனை வணங்குவதும் நல்லது. மனை வாங்க அல்லது வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த எண்ணத்தை மனதில் உறுதியாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்வதும் அவசியம். இறைவன் அருளும் நம்முடைய உழைப்பும் இணைந்தால் சொந்த வீடு என்ற கனவு நிச்சயமாக நவாகும்.